ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்படி பாட்டி ட்ரைனிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான். என்னடா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நம்மளோட ஃபேமிலி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தைக்கு ஒரு 6 மாதம் ஆனதுமே அவங்கள வந்து காலில் உட்கார வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து பாட்டி ட்ரைனிங் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்குது. ஒன்லி அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களுக்கு எப்போ பாட்டி ட்ரைனிங் பண்ணணும் இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்பா அம்மாவும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து எப்போ பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு கரெக்டான ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். 18 மாதம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு புரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாட்டி ட்ரைனிங் அப்படின்றது உங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து 1 பாத்ரூம் இல்லை 2 பாத்ரூம் வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன பேர், குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு பேர் வச்சுக்கோங்க. தமிழில் வந்து 1 பாத்ரூம்னா சுச்சு, அதுக்கப்புறம் 2 பாத்ரூம்னா கக்கா, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சொல்லி பழகுங்க. அடுத்தது இதுவே நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க அப்படின்னா 1 பாத்ரூம்னா மோஸ்ட்லி பிபி, அதுக்கப்புறம் 2 பாத்ரூம்னா பூ அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களாட்டி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு அதை குழந்தைங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆக்குங்க. அடுத்தது 2வது டிப்பு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இப்போ சுச்சு போகிறாங்க அப்படின்னா, பாப்பா சுச்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுங்கள். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எது சுச்சு எது வந்து கக்கா அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சுச்சு போனாலோ இல்லை கக்கா போனாலோ, சுச்சு போயிட்டீங்களா கக்கா போயிட்டீங்களா, இங்கே போகக்கூடாது, பாத்ரூமில் தான் போகணும் இல்லை ரெஸ்ட் ரூமில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பழகுங்க முதல்ல. ஸோ அப்போ ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து எது சுச்சு எது கக்கா அப்படின்றது ஃபெமிலியர் ஆகிடும். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூமில் உட்கார வைக்கும்போதோ இல்லை பாட்டியில் உட்கார வைக்கும்போதோ அவங்கள வந்து திட்டாதீங்க, அடிக்காதீங்க, மிரட்டாதீங்க. இந்த மாதிரி மிரட்டி சுச்சுப்போ இல்லை பிபிப்போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினீங்கன்னா குழந்தைங்க வந்து பயந்துருவாங்க. பயந்துட்டு நிஜமாக அவங்களுக்கு வந்து பிபி வந்தாலே வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம பாத்ரூம் போனாலே அம்மா வந்து திட்டுவாங்க, எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவே மாட்டாங்க. அதனால தயவு செய்து குழந்தைங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. 4வது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்ததுன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் உட்கார்றதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்னதாக பாட்டி விற்கிது, அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பாட்டி ரிங் வந்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாட்டி ரிங். ஸோ இந்த மாதிரி ரிங் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதில் உட்காந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டி ரிங் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5வது டிப்பு பார்த்தீங்கன்னா, பாட்டி ட்ரெயின் பண்ணும்போது எப்போதுமே ஒரே பிளேஸில் உட்கார வச்சு பழக்குனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நம்ம பிபி இல்லை பூ போகணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸில் தான் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ எப்போதுமே ஒரே பிளேஸில் உட்கார வச்சு பழக்குங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எப்படி பாட்டி ட்ரைனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் செய்கிறதுக்கு 3 டே பாட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து குழந்தைங்கக்கிட்ட ட்ரை பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். 3 டே பாட்டி ட்ரைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 நாள் வந்து நம்ம குழந்தைங்கள வந்து டெடிக்கேட்டடாக பாட்டி ட்ரைனிங் பண்ணுறதுக்குனே நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக குழந்தைங்க வந்து பாட்டி ட்ரெயின் ஆகிடுவாங்க. இதுதான் இந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளும் டே டைமில் டயப்பரே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு அண்டர்வேர் மட்டும் போட்டு விடுங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக பாட்டி ட்ரெயின் ஆவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் வந்து நீங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் பாட்டியில் உட்கார வைங்க. அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு பிபி போங்க, பூ போங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து பிபியோ இல்லை பூவோ போகணுன்னா ரெஸ்ட் ரூம் போகணும், அங்கே தான் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். 3வது வந்து குழந்தைங்க அங்கே உட்காருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உட்கார மாட்டாங்க தான். ஆனால் குழந்தைங்க அந்த மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் ரிவார்ட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீ வந்து பிபி போயிட்டீங்கன்னா அம்மா வந்து உனக்கு ஒரு ஸ்டிக்கர் தருவேன், இல்லை வந்து உனக்கு ஒரு பாயிண்ட் தருவேன். இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீ கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரிவார்ட் சிஸ்டம் சொல்லலாம். இல்லாட்டி குழந்தைங்களுக்கு அப்போ ஒரு மிமிக்ரி மாதிரி வாய்ஸ் செஞ்சு காட்டலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு ஃபன்னி ஃபேஸஸ்லாம் செஞ்சு காட்டலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு அவங்கள வந்து உட்கார வைக்கலாம். இதுதான் 3வது.
4வது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா கோவம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. குழந்தைங்க வந்து உட்கார மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் சேட்டை பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வந்து கோவம் வரும். அந்த மாதிரி கோவப்பட்டு நீங்க வந்து குழந்தைங்கள திட்டிட்டீங்களோ, இல்ல வந்து மிரட்டியோ உட்கார வச்சுட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். குழந்தைங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க பாத்ரூம் போணும், இல்ல சுச்சு போணும் அப்படின்னு சொன்னாலே வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. நான் ரெஸ்ட் ரூம் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அதனால தயவு செய்து குழந்தைங்கள வந்து மிரட்டியோ, திட்டியோ, அடிச்சோ ரெஸ்ட் ரூம்ல உட்கார வைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு ஜாலியா வந்து நீங்க ஒரு ஃபன் மொமெண்ட்டா இருக்கணும் அது வந்து. ஸோ அந்த மாதிரி என்கேஜ் பண்ணுங்க. 5வது வந்து நீங்க இந்த மாதிரி பாட்டி ட்ரெய்னிங் அந்த 3 டே பாட்டி ட்ரெய்னிங் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து நெறைய தண்ணி குடுங்க. தண்ணி, ஜூஸு இந்த மாதிரி நெறைய குடிக்கும்போது தான் குழந்தைங்க வந்து அடிக்கடி பீப்பி போவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரெயின் பண்றதுக்கு. அதனால மோஸ்ட்லி நெறைய ஜூஸஸ், நெறைய தண்ணி இதெல்லாம் குடுத்து அந்த 3 டேவ வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் ரெஸ்ட் ரூம் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு நீங்க பழக்கிட்டீங்கன்னா போதும். 3வது நாள் குழந்தைங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா பிபிஓ இல்ல பூப்புவோ வந்ததுன்னா ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. இது வந்து நெறைய பேருக்கு ட்ரை பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. நெறைய பேரு இந்த 3 நாள்லயே பாட்டி ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஸோ அதனால நீங்க தாராளமா நம்பி இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணலாம். சப்போஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப மொரண்டு பிடிச்சாங்க, இல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா கொஞ்சம் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா குழந்தைங்கள தயவு செய்து ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அது வந்து நமக்கே பெரிய டிராபேக்கா ஆயிடும். இந்த வீடியோஸ்ல சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சுகன்ஸ் குக்கரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.